திருச்சியில திமுக நிகழ்ச்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் பாக்குறப்ப அதுல குறிப்பா அதிமுகன்ற முகமூடியை போட்டுட்டு காவிப்படை இங்க தமிழ்நாடு மக்களை நீங்க ஆட்சி செய்வதற்கு நாங்க விட்டுருவோமா அப்படின்னும், அதே போல அது யார் நினைச்சாலும் முடியாது, குறிப்பா அவங்க அப்பனே வந்தாலும் முடியாதுன்ற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்தியிருக்காரு. யார குறிப்பிடுறாரு? எப்படி இதை பாக்குறீங்க? முதல்ல திமுகவிற்கு ஓபிஎஸ் என்ற முகமூடி தேவையா இருக்கு, கேப்டனோட கட்சி என்ற முகமூடி தேவையா இருக்கு. ஆக இன்று இத்தனை முகமூடிகள் உங்களுக்கு தேவையா இருக்கும்போது எங்களுக்கு முகமூடி எல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு பார்த்தா இயற்கையான ஒரு கூட்டணி, அதிமுகவும் பாஜகவும் இதற்கு முன்னால் இயற்கையான கூட்டணி தான். நீங்க இந்த முகமூடிய போட்டுட்டு பாஜக முகமூடிய போட்டவங்க தானே. வாழ்நாள்ல பாஜக முகமூடிய போடவே இல்லைன்னு சொல்லுங்க. பாஜக முகமூடிய போட்டு மத்தியில எல்லாம் அமைச்சரா இருந்த கட்சி தான் இது. அதனால இன்னைக்கு நீங்க அதிமுக முகமூடி பாஜக என்று சொல்லவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு முகமூடிகள் தேவையில்லை, முகங்கள் தான் தேவை. முகமூடி யாருக்கு தேவையா இருக்குன்னா ஸ்டாலினுக்கு தேவையா இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலினோட ஏன் முகமூடி தேவையா இருக்குன்னா உண்மையான முகம் கெட்டு போன சட்டம் ஒழுங்கு. 2.5 வயது குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம், 8 வயது குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம். யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். விலைவாசி ஏற்றம், பத்திரப்பதிவு ஏற்றம், விலை ஏற்றம், பால் விலை ஏற்றம், இத்தனை கொடூர முகத்திற்கு ஸ்டாலினுக்கு தான் முகமூடி தேவையாக இருக்கிறது. எங்களுக்கு முகமூடி தேவையில்லை. இன்னைக்கு நீங்க போட்டுட்டு பேசினதான் முகமூடி. எல்லாம் கொடுமையான தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு முகமூடி. எங்க அப்பனே வந்தானா 18 மாநிலங்கள்ல எங்க அப்பன் எங்களுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார். இந்தியாவே அவங்கதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பீகார்ல மறுபடியும் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள், மகாராஷ்டிரால ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள், திருவனந்தபுரம் வரைக்கும் மோடி அவர்கள் வெற்றியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால திருச்சினா திருப்பம்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, நானும் அதை தான் சொல்றேன். திருச்சினா திருப்பம் தான். நீங்க இன்னைக்கு நடத்தின திருப்பம் இல்ல, நாளைய மறுதினம் நாங்கள் நடத்துவதும் திருப்பம் தான். அதே திருச்சிக்கு தானே பிரதமர் வருகிறார். திருச்சி என்றால் திருப்பம், திருச்சி என்றால் ஒரு மாற்றம்னா ஆமா, திருச்சியில திருப்பம் ஏற்பட போகிறது, ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. அதனால எங்க அப்பன் மோடியும் காப்பாற்றுவார், எங்கள் அப்பன் முருகனும் காப்பாற்றுவார். ஏன்னா திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களிடம். நேருவை வைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறீர்களே, வெட்கமா இல்லையா நான் கேட்கிறேன். ஊழல் குற்றச்சாட்டில் சுமத்தப்பட்டு எஃப்ஐஆர் ஏன் பதிவு செய்யல அப்படின்னு உயர்நீதிமன்றத்தால் கேள்வி கேட்கப்பட்டு சாமானிய மக்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு வரும்போது அவங்க கிட்ட இருந்து கமிஷன் வாங்கி ஏழைகளை சுரண்டிய காசை வச்சு நீங்க இன்னைக்கு மாநாடு நடத்துறீங்க, பிரியாணி கொடுக்கறேன்றீங்க. எத்தனை சாப்பாடை சுரண்டி எடுத்திருக்கீங்க நீங்க? ஆக இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்களே, நேரு மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கான பதில் உங்களுக்கு என்ன? திருச்சியில நேரு நினைச்சா பெருசா செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களே. அதனால மக்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் இதை நான் தமிழக மக்களுக்காக உழைக்கிறேன், பையனுக்காக உழைக்கிறீங்க, தமிழக மக்களுக்காக உழைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. எல்லா முதலமைச்சரும் தான் உழைக்கிறாங்க. என்னமோ ஸ்டாலின் மாத்திரம் உழைக்கிற மாதிரி. ஒரு கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டா கூட கவுன்சிலர் உழைச்சுதான் ஆகணும். ஆனா ஏதோ ஏதோ நடக்க முடியாததை இவர் செய்யற மாதிரி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். எந்த திருச்சியில் இன்று பேசுகிறாரோ அதே திருச்சியில் 11ஆம் தேதி இதற்கெல்லாம் பதில் கிடைக்கும். அங்க நீங்கள் யார் வந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களோ அந்த பிரதமர் வருவார், அந்த முருகன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார். நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.